7 சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்ப பார்க்க போற ஒரு ஹாலிவுட் படம் 1984 வெளிவந்த அமேடியஸ். இந்த படம் அமேடியஸ் ஒரு மியூசிக் சம்பந்தப்பட்ட படம். கமலஹாசன், விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பிடிச்ச படம். இசைஞானி இளையராஜா 50 முறைக்கு மேல் பார்த்த படம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் சலிக்காத படம். இந்த படத்தின் முதல் காட்சி, ஒருத்தர் தற்கொலைக்கு முயற்சி பண்றார். அவர் தன்னோட கழுத்தை அறுத்து கொள்கிறார். அவரை மனநல காப்பகத்தில் சேர்த்து சிகிச்சை அளிக்கிறாங்க. அவர் பெயர் ஆண்டனி செலேரி. ஆண்டனி செலேரிக்கு பார்க்க ஒரு ஃபாதர் வர்றார். அவர்கிட்ட ஆண்டனி செலேரி ஒரு டியூன் போட்டு காட்டுறார். ரெண்டாவதா ஒரு டியூன் போடுறாரு. அந்த ரெண்டாவதா டியூன் போடுறப்ப அந்த ஃபாதர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இந்த டியூன் நீங்க போட்டதான்னு ஃபாதர் கேட்கிறார். இல்ல, தட் இஸ் மொசாட். முதல்ல போட்டேன்னா அது நான் போட்டது. இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் மொசாட் போட்ட மியூசிக் உன்னோட தலைமுறை வரைக்கும் வந்திருக்கு பாருன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஃபாதர் ரெகுலரா அவங்க சர்ச்சில் போடுற அந்த டியூன் தான் ஆண்டனி செலேரி ரெண்டாவதா போட்டது. அதுதான் அமேடியஸ் மொசாட் போட்டது. இந்த ஆண்டனி செலேரிக்கு ஒரு குற்ற உணர்வு, நாம தான் மொசாட்டை கொண்டுட்டோம் அப்படின்னு. அதுக்காக அவரு பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி மொசாட் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். மொசாட் ஒரு ஜாலியான பையன். 7 வயசுல இருந்தே இசையில் ஆற்றல் பெற்றவன். மொசாட்டின் 26 வயதில் இந்த கதை தொடங்குது. அவன் மரணத்தில் இந்த கதை முடியுது. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆழமா சிந்திக்க வைக்கிற படம். பொறாமையும் வன்மமும் நிறைந்த மனிதனா ஆண்டனி செலேரி. ஒவ்வொரு சீனையும் சிலாவச்சு பேசலாம். இந்த படத்தில் நடித்த அனைவரும் நடித்திருக்காங்க என்று சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மாதிரி ஒரு படம் வரவே இல்லை. ஒரு அற்புதமான ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. நன்றிகள் பல. நம்ம டெல்டா 7 சேனல்ல மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோட உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.